திருப்பரங்குன்றம் செல்கிறோம். இந்த அற்புதமான சேத்திரத்தில் முருகப்பெருமான் தேவயானியை திருமணங்குளம் புகுந்த இடம் இந்த திருப்பரங்குன்றம். இப்பேற்பட்ட இந்த முருகனுடைய சேத்திரத்தில் நவக்கிரகங்களும் இருக்குதான். இந்த நவக்கிரகங்கள் முருகன் திருமண குலத்தை பார்க்கறதுனால் அவர் மகிழ்ச்சியாக இருக்குதான். செவ்வாய் தோஷத்துக்கு மட்டும் அப்பால் பட்டு பிறர் கிரகங்கள்னால் எல்லாம் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருக்கிறவங்களும் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை சேவிச்சிங்கன்னா, ஏன்னா முருகன் திருமண குலத்தில் இருக்கிறான். திருமண குலம் சந்தோஷமான அமைப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சந்தோஷமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த முருக சேத்திரத்தில் நவக்கிரகங்களும் சந்தோஷமாக இருக்குதான். அப்போ கிரக பாதிப்பு உள்ளவங்க போய் சேவிச்சா அந்த கிரகங்கள்லாம் மிக சந்தோஷமாக ஆக்கி அவரும் தன்னுடைய குறைபாடுகளை நீக்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான சேத்திரமாக இருக்குது இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருக சேத்திரம். அந்த முருக சேத்திரத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த முருகப்பெருமானுக்கு அருகிலே பவள கனிவாய் பெருமான் இருக்கிறார். இந்த பவள கனிவாய் பெருமானுடைய அம்சம் என்னென்னா, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கு சுமார் 6 கிலோமீட்டர் பயணம் செய்து தன் தங்கையுடைய திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர். பவளம் அப்படின்னாலே சிவப்பு. இந்த சிவப்பும் கூட செவ்வாய்க்கு வந்தது. தன் மருமகனான முருகப்பெருமானுடைய பக்கத்திலே தன் மருமகனுடைய அம்ச நிலைக்காக இந்த பெருமாள் உட்கார்ந்துருக்கிறதா ஐதீகம். மலையை சுற்றி கிரிவலம் வரக்கூடிய அமைப்பும் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு கார்த்திகை மாத பிறப்பு முருகனுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி அம்ச நிலைகளில் இந்த திருப்பரங்குன்றை மலையை சுற்றி வரும் பொழுது அந்த முருகனுடைய அருட்கரம் அந்த மலையில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் நமக்கு ஏற்பட்டு மனநிலையை தெளிவுபடுத்தி வியாபாரத்தில் ஒழுங்குமுறைப்படுத்தி வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பத்தை மிக சீரும் சிறப்பாக